வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சைலண்ட் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் கணேஷா அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான் அவள். ஸோ அவளுக்கு என்ன ஆச்சு, அது கொலையா தற்கொலையா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அதை தொடர்ந்து நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போறாங்க. அதுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வயதானவர்களும் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு அப்படின்னும் போது புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணோட பேர் தான் அடிப்படுது. ஸோ இவ தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அது புவனேஸ்வரி இல்ல, புவனேஷ். இந்த புவனேஸ்வரி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தென் மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதான் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல புதுமை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சராசரி ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அதுலயும் யாரு கொலை பண்ணா அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல மிஸ்ட்ரி இல்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப முன்னாடியே வந்து அது ரிவீல் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். பட் எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மாதிரி புதிராகவே வச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்டார்டிங்ல இறந்து போன ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துச்சு. அதே மாதிரி இதுல லீட் கேரக்டர் ப்ளே பண்ண அந்த கணேஷா இருக்கார்ல, அவர் தான் டைரக்டர் கூட. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மா பையன் பாண்டிங் அதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டாவே காட்டியிருந்தாங்க. பட் இந்த படத்துல ரீசனிங் இருக்கும்ல, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்பவே பிலோ பாரா அந்த இடத்துல ரைட்டிங் அப்படின்றது இருந்துச்சு. ஆல்சோ நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதமும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் அமேச்சரிஷா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் அமைக்கிறது, நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது, இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.